தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 82,240 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டிற்கான உரங்களை விரைந்து வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் வாயிலாக வலியுறுத்தல். டெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனுடன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. இன்னும் சற்று நேரத்தில் ஒன்றிய அமைச்சர் அமித் ஷாவை சந்தித்து பேசுகிறார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்றியது பாஜக அல்ல, 122 அதிமுக எம்எல்ஏக்கள் தான் என டிடிவி தினகரன் பதிலடி. ஒற்றுமை என்ற பெயரில் புதிய கோஷத்தை எழுப்பியவர்கள் செல்லா காசாகிவிட்டதாக ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். சலசலப்பை ஏற்படுத்தினாலும் அதிமுகவுக்கு பின்னடைவு இல்லை என்றும் கருத்து. அதிமுக அமித்ஷா அதிமுகவாக மாறிவிட்டதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் குற்றச்சாட்டு. அதிமுகவை முழுமையாக முடிக்கும் வேலையை அமித்ஷா செய்வதாகவும் விமர்சனம். பீகார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக கூறி மாம்பழம் சின்னத்தை பெற்ற பாமக. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கும் சேர்த்து சின்னத்தை பெற்றது அம்பலம். பாமக அலுவலக முகவரி சூழ்ச்சி செய்து மாற்றப்பட்டிருப்பதாக ஜி.கே. மணி குற்றச்சாட்டு. கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அபாண்டமாக பேசுவது அழகல்ல என்று வழக்கறிஞர் கே. பாலு பதிலடி. சேலம் அருகே ஆம்னி பேருந்தில் 3 கிலோ தங்கம் திருட்டு. நகை பட்டறை ஊழியரிடம் மர்ம நபர் துணிகரம். தமிழ்நாட்டில் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையை 74,000ஆக உயர்த்த திட்டம். அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தி இறுதி செய்ய மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு உத்தரவு. கரூரில் நாளை நடைபெறவுள்ள திமுக முப்பெரும் விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். பிரம்மாண்டமாக நடைபெறும் முப்பெரும் விழாவில் 3 லட்சம் பேர் பங்கேற்க ஏற்பாடு. கொடைக்கானல் மலைப்பூண்டு விலை கடும் வீழ்ச்சி. நடவு செலவு கூட கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை. வீடு கட்டித்தர கோரிய முதியவரிடம் மனுவை திருப்பிக் கொடுத்த சுரேஷ் கோபி. இது எம்பியின் வேலையில்லை என அலட்சியமாக நிராகரித்ததால் சர்ச்சை. உத்தராகண்ட் ஹிமாச்சலில் மேக வெடிப்பால் கடும் பாதிப்பு. வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி 8 பேர் பலி. டெஹ்ராடூனில் காற்றாற்று வெள்ளத்திற்கு நடுவே மின்கம்பத்தை கட்டிப்பிடித்து நின்ற நபர். தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்டனர். ஆன்லைன் சூதாட்டத்தின் மூலம் பண மோசடியில் ஈடுபட்டதாக புகார். கிரிக்கெட் வீரர்கள் யுவராஜ் சிங், உத்தப்பா, பாலிவுட் நடிகர் சோனு சூட்டுக்கு அமலாக்கத்துறை சம்மன். ஒருநாள் போட்டிக்கான தரவரிசை பட்டியலில் மீண்டும் முதலிடம் பிடித்த ஸ்மிருதி மந்தனா. இங்கிலாந்து கேப்டன் நாட் ஷிவர் பிரண்டை பின்னுக்கு தள்ளினார்.
இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களில் மேக வடிப்பால் கொட்டிய அதி கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மழை வெள்ள பாதிப்பால் 8 பேர் உயிரிழந்தனர். இமாச்சல பிரதேச மாநிலம் மண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு முழுவதும் இடைவிடாது மழை கொட்டியது. தொடர் கனமழை காரணமாக சோன்காட் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கரையோரம் இருந்த ஏராளமான வீடுகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. விடிய விடிய பெய்த கனமழையால் தர்மபூர் பகுதியில் உள்ள பேருந்து நிலையத்திற்குள் வெள்ளம் புகுந்தது. அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு பேருந்துகளும் ஏராளமான வாகனங்களும் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டன. ஒரு விடுதிக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் அங்கிருந்த 150க்கும் அதிகமான மாணவர்கள் கட்டடங்களின் கூரைகளில் ஏறி நின்று உயிர் தப்பினர். மஹ்ரே உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியவர்களில் 3 பேர் பலியாகினர். 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கியவர்களை பேரிடர் மீட்புக் குழுவினரும் காவல்துறையினரும் மீட்டு வருகின்றனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் மேகவெடிப்பால் கொட்டிய பெருமழையால் தாம்சா ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இதில் கரையோர பகுதிகளில் இருந்த பல வீடுகள் இடிந்து விழுந்தன. ஆர்ப்பரித்து சென்ற தண்ணீரில் ஏராளமான கடைகளும் அடித்துச் செல்லப்பட்டன. டேராடூனில் வெளுத்து வாங்கிய மிக கனமழையால் விளைநிலங்களும் குடியிருப்புகளும் வெள்ளக்காடாக மாறின. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். சந்திரபாகா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ரிஷிகேஷ் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் தண்ணீரில் மிதக்கின்றன. சாலைகளில் தண்ணீர் ஆறாக ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். நீரில் அடித்துச் செல்லப்பட்ட 20 பேரை தேடும் பணி நடந்து வருகிறது. உத்தராகண்டில் தொடர் கனமழையால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் என்பதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ரஜோரி மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. முக்கிய சாலைகளில் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து முடங்கியது. கோட்டர்நாக் வாஸ் நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவால் வாகனங்கள் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கின்றன. சென்னை தலைமை செயலகத்தில் 4 புதிய தொழில்பேட்டைகள் உள்ளிட்ட புதிய திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி நிறுவனம் சார்பில் 67.34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டமைக்கப்பட்ட 4 புதிய தொழிற்பேட்டைகள், தனியார் தொழிற்பேட்டைகள், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஆகியவற்றை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை சிட்கோ தொழிற்பேட்டையில் வேளாண் பொருட்கள் உற்பத்தி சார்ந்த தொழில் முனைவோருக்காக 17.95 ஏக்கரில் மேம்பாட்டு பணிகள், 18 தொழிற்பேட்டைகளின் உட்கட்டமைப்பு வசதி மேம்பாட்டிற்கு என ஆக மொத்தம் ரூபாய் 78.57 கோடி மதிப்பிலான 20 திட்டப் பணிகளை அடிக்கல் நாட்டியமைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் பிரான்ஸ் நாட்டின் வால்டி லாயர் மாகாணத்துடன் கலாச்சார பரிமாற்றம் மற்றும் சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழ்நாடு கைத்திற தொழில்கள் வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் 65 வயதுக்கு மேற்பட்ட 7 சிறந்த கைவினைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகளையும், சிறந்த 10 கைவினைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருதுகளையும் முதல்வர் வழங்கினார். தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தின் சார்பில் பொருளாதார தடையால் உயர்கல்வியை தொடர இயலாத இஸ்லாமிய மாணவ மாணவியர்கள் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்பினை தொடர உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்த மு.க. ஸ்டாலின் பயனாளிகளுக்கு கல்வி உதவித்தொகையினை வழங்கினார். முன்னதாக சுதந்திர போராட்ட வீரரும் முன்னாள் அமைச்சருமான ராமசாமி படையாட்சியாரின் 108வது பிறந்த நாளை ஒட்டி அவரது உருவப்படத்துக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா அண்ணாமலையிடம் கேட்கலாம். ராஜா அண்ணாமலை, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக, அதாவது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில கடந்த 7ஆம் தேதி தான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு 1/2 மணி நேரம் கடுமையான மழை பெய்ஞ்சிச்சு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 9-10 நாள் ஆச்சு. இப்ப 10 நாளைக்கு பிறகு இப்ப ஒரு கரெக்டா ஒரு 8 மணி சுமார் இருக்கும். அந்த 8 மணி சுமார்ல பாத்தீங்கன்னா பலத்த காற்று, பயங்கரமான காற்று, அதோட லேசான ஒரு இடி மின்னல்,
அதோட பாத்தீங்கன்னா ஒரு கனமழை, காத்து வந்தாவே பொதுவாக மழை போயிடும்பாங்க. ஆனா ரொம்ப நாளா மக்கள், அதை பட்டுக்கோட்டை இந்த சுற்று வட்டார பகுதி மக்கள்லாம் வந்து மழை இல்லையே, என்னப்பா காத்து வருது மழை போயிடுன்னு வருத்தப்பட்டு வந்த சூழ்நிலையில இன்னைக்கும் காத்து அடிச்சிச்சு. 8 மணிக்கு நல்ல காத்து அடிச்சிச்சு. ஆனா பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு கனமழை, ஒரு சுத்தமா பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், வியாபாரிகள், விவசாயிகள் எல்லாருமே வந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய லெவல்ல இந்த மழை ஒரு அரை மணி நேரம் வந்து ஒரு கனமழையாக பெஞ்சு, இதனால வந்து சாலைகள்ல மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இது மட்டும் இல்லாம பட்டுக்கோட்டை மட்டும் இல்லாம அதிராம்பட்டினம், இந்த அதிராம்பட்டினம் பகுதியிலையும் இப்ப ஒரு அரை மணி நேரமா நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு 10 நாளைக்கு அப்புறம் இந்த மழை பெஞ்சது வந்து வெயிலுடைய தாக்கம் சுத்தம் குறைஞ்சு இப்ப வந்து அவங்க ஒரு வெப்பம் தணிந்த நிலையில ஒரு குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாகவே பொதுமக்களும் விவசாயிகளும் வியாபாரிகளும் ஒரு நல்ல மகிழ்ச்சியில இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். தகவல்களுக்கு நன்றி ராஜா அண்ணாமலை. பீகார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக கூறி அன்புமணி தலைமையிலான பாமக மாம்பழ சின்னம் பெற்றிருப்பது அம்பலமாகியுள்ளது. பாமக தலைவர் அன்புமணிக்கு பதவி நீட்டிப்பு வழங்கி பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்துள்ளதாக கட்சியின் செய்தித் தொடர்பாளர் பாலு தெரிவித்திருந்தார். அப்போது மாம்பழ சின்னத்தை பாமகவுக்கு ஒதுக்கியிருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் கடந்த ஜூலை 30ஆம் தேதி தேர்தல் ஆணையம் மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாக அனுப்பிய கடிதம் வெளியாகியுள்ளது. அதில் நடப்பாண்டு இறுதியில் நடைபெறவுள்ள பீகார் சட்டமன்ற தேர்தல் மற்றும் அடுத்த ஆண்டு நடைபெறும் தமிழ்நாடு, புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாம்பழ சின்னத்தை பாமக கோரியிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதன்படி பீகார், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி தேர்தலில் பாமகவுக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. இதுவரை தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களை ஒட்டிய கர்நாடகம், ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் கூட போட்டியிடாத பாமக திடீரென பீகாரில் போட்டியிடுவதற்காக மாம்பழ சின்னத்தை பெற்றிருப்பது கடும் விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக முன்கூட்டியே பீகாரை காரணம் காட்டி சின்னத்தை அன்புமணி தரப்பு பெற்றுள்ளதாக ராமதாஸ் தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். 2026 தேர்தலுக்கு தற்போதே அவசரமாக அன்புமணி தரப்புக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் ராமதாஸ் ஆதரவாளர்கள் விமர்சித்துள்ளனர். பாமகவின் அலுவலக முகவரி சூழ்ச்சி செய்து மாற்றப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி குற்றம் சாட்டிய நிலையில் 2022ஆம் ஆண்டிலேயே கட்சியின் அலுவலக முகவரி மாற்றப்பட்டதாக வழக்கறிஞர் பாலு விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் தலைமை அலுவலகம் 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெரு, தேனாம்பேட்டை, சென்னை. இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தரமான முகவரி. ஆனால் நிரந்தரமாக இருந்த முகவரியை எப்படியோ திசை திருப்பி ஒரு சூழ்ச்சியினால், கபட நாடகத்தால் முகவரி மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த முகவரி மாற்றப்பட்டதே மோசடி செய்தி. இப்போ நிரந்தரமான முகவரி எப்படி மாற்றப்படணும்? வந்திருக்கிற கடிதம், தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதம் தலைவர் பெயருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பெயருக்கு. ஆனால் முகவரி தேனாம்பேட்டையில் இல்லாமல் திலக் தெருவுக்கு போயிருக்கு, டி நகருக்கு போயிருக்கு. இது ஏமாற்று வேலை ஒன்று. முகவரி மோசடி அப்படின்னு சொல்கிறார். திடீரென்று நேற்று தான் தெரிந்தது என்றார். 25 வருடம் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். பல்வேறு தருணங்களில் சட்டமன்றத்தில், பொது இடங்களில் கட்சிக்காக பேசியவர். இப்படிலாம் ஒரு அபாண்டமாக பேசுவது என்பது திரு கௌரவ தலைவர் அவர்களுக்கு அது கௌரவமா என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். 2022ஆம் ஆண்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவுடன் அதற்கு பிறகு 1/6/2022 தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் கொடுத்த கடிதத்தில் 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெருவை இந்த 10 திலக் தெருவாக மாற்றி நாங்கள் கடிதம் கொடுத்து விட்டோம். அன்றிலிருந்து நாங்கள் இந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகமாக டி நகர் திலக் தெரு தான் இருந்து வருகிறது. இந்த அலுவலக மாற்றம் என்று சொல்வது என்பது நேற்று வழங்கப்பட்ட அங்கீகாரத்தினுடைய அதனுடைய தன்மையை நீர்த்து போக செய்வதற்காக திரு கௌரவ தலைவர் அவர்கள் நடத்தக்கூடிய ஒரு கபட நாடகம். 25/8/2022 தலைவராக பொறுப்பேற்கிறார். அவருடைய பதவிக்காலம் 28/5/2025 முடிஞ்சிருக்கு. அப்போ ஒரு பதவியே இல்லை. அப்படி தலைவர் பதவி இல்லாதவர் எப்படி பொதுக்குழு மாம்பழத்தில் கூட்ட முடியாதுங்கிறது ஒன்று.
பொதுக்குழு நடத்த வேண்டும் என்று சொன்னால் பொதுச் செயலாளர் தலைவருடைய அவருடைய அழைப்பின் பேரில் தான் பொதுக்குழு நடத்த முடியும். எனவே அது பொதுக்குழுவே அல்ல. நான் ஒரு வாதத்திற்கு சொல்கிறேன். அவர்கள் 17ஆம் தேதி கூட்டம் நடத்திவிட்டு கால நீட்டிப்பு வழங்குவதற்கான எந்த விதமான தீர்மானத்தையும் போடாமல் கால நீட்டிப்பு வழங்கியிருப்பது ஐயாவுக்கு தான் வழங்கியிருக்காங்க, அது தப்பாக இங்கே வந்துருச்சு, அது ஏமாற்றிட்டாங்க என்று சொல்லுகிறார்கள். இது என்ன ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இப்படி குழந்தைகளிடம் ஏமாற்றுவதை போன்ற இந்த வேலைகளை தயவு செய்து நிறுத்திக் கொள்ள வேண்டும். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி தனியாக 1 மணி நேரம் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தற்போது எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அமித்ஷாவுடனான ஆலோசனைக்கு பிறகு கைக்குட்டையால் முகத்தை மறைத்தபடி வெளியே வந்திருக்கிறார் அவர். தன்னுடன் வந்த நிர்வாகிகளை வெளியே அனுப்பிவிட்டு அமித்ஷாவிடம் 1 மணி நேரம் பழனிசாமி ஆலோசனை நடத்தியிருக்கிறார். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி தனியாக 1 மணி நேரம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தன்னுடன் வந்த நிர்வாகிகளை வெளியே அனுப்பிவிட்டு அமித்ஷாவிடம் 1 மணி நேரம் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி தனியாக 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். தன்னுடன் வந்த நிர்வாகிகளை வெளியே அனுப்பிவிட்டு அமித்ஷாவுடன் தனியாக 1 மணி நேரம் அவர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தன்னுடன் வந்த நிர்வாகிகளை வெளியே அனுப்பிவிட்டு அமித்ஷாவுடன் தனியாக 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செங்கோட்டையன் விதித்த கெடு நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் இன்று அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். டெல்லியில் இந்த ஆலோசனை என்பது நடத்தியிருக்கிறது. தன்னுடன் வந்த பல நிர்வாகிகளை வெளியே அனுப்பிவிட்டு அமித்ஷாவுடன் அவர் தனியாக 1 மணி நேரம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிரிந்து சென்ற அதிமுகவினரை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் வலியுறுத்தி கெடு விதித்திருந்த நிலையில் அந்த கெடு நேற்றுடன் முடிவடைந்திருந்தது. இந்த நிலையில் இன்று டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இந்த ஆலோசனை என்பது 1 மணி நேரம் நடைபெற்றிருக்கிறது. தன்னுடன் பல அதிமுக நிர்வாகிகள் சென்றிருந்த நிலையில் அவர்கள் அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு தனியாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ராமகிருஷ்ணன், இந்த சந்திப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள். அதாவது குடியரசு துணைத் தலைவரை சந்திப்பதற்காக தலைநகருக்கு டெல்லிக்கு வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை சுமார் 8:30 மணிக்கு தலைநகர் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். முதலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பின் போது எடப்பாடி பழனிசாமியுடன் அதிமுகவினுடைய நிர்வாகிகள், குறிப்பாக அதிமுகவினுடைய எம்பிக்கள் தம்பிதுரை, சி.வி. சண்முகம் உள்ளிட்டவர்கள் உடனிருந்தார்கள். அதே போன்று முன்னாள் அமைச்சர்களான அமைச்சர்களும் உடனிருந்தார்கள். அவர்களுடனான அந்த சந்திப்பு என்பது சுமார் 10 to 15 நிமிடங்கள் நடைபெற்றது. அதற்கு பிறகு அதிமுக நிர்வாகிகள் அனைவருமே சென்று விட்டார்கள். அதைத் தொடர்ந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமித்ஷா இருவரும் தனியாக சந்தித்திருக்கிறார்கள். அவரது இல்லத்தில் இந்த சந்திப்பு என்பது சுமார் 15 to 20 நிமிடங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏற்கனவே கடந்த வாரம் தலைநகர் டெல்லிக்கு வந்த அதிமுகவிலிருந்து நீக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற செங்கோட்டையன் அதிமுகவை ஒருங்கிணைத்து செயல்படுவதற்கு எடப்பாடி பழனிசாமி தவறிக் கொண்டிருக்கிறார். அதிமுக அழிவில் சென்று கொண்டிருக்கிறது. எனவே வெளியேற்றப்பட்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளையும் உடனடியாக அரவணைத்து அதிமுகவில் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இந்த நிலையில்தான் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது அது குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவை வலுப்படுத்துவதற்கு வெளியே சென்றிருக்கின்ற சசிகலா, டிடிவி தினகரன், OPS, செங்கோட்டையன் உள்ளிட்டவரை கட்சியில் சேர்ப்பது நல்லதா இல்லையா என்பது குறித்தும் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா உடனான அந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் தேவைப்படும் பட்சத்தில் 1-2 தலைவர்களை சேர்த்துக் கொள்ளலாமே என்று அமித்ஷா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டுக்கொண்டுள்ளதாக
தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் வெளியே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்ற நிர்வாகிகளை பொறுத்தவரையில் மீண்டும் அதிமுகவில் சேர்ப்பது என்பது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு நடவடிக்கை என்று அமித்ஷாவிடம் கூறியதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயத்தில் அமித்ஷாவை பொறுத்தவரையில் தேர்தல் என்பது நெருங்கி கொண்டிருப்பதால் இதுபோன்று கட்சியில் குழப்பங்கள் நீடித்தால் நல்லது அல்ல. எனவே அனைவரையும் ஒருங்கிணைந்து செல்லுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு என்பது 20 நிமிடங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது தமிழ்நாட்டில் அரசியல் நிலவரம், அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியில் ஏற்கனவே மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு புதிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நியமிக்கப்பட்டதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி எவ்வாறு இருக்கிறது, அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒருங்கிணைந்த செயல்பாடு எவ்வாறு இருக்கிறது, மீண்டும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது, தேர்தலை எவ்வாறு சந்திப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த சந்திப்பின் போது நடைபெற்றிருக்கிறது. முழுமையாக சொல்ல வேண்டும் என்றால் தன்னை சந்திக்க வந்த எடப்பாடி பழனிசாமியிடம் தேர்தல் நெருங்கி கொண்டிருப்பதால் அனைவரையும் ஒருங்கிணைந்து அரவணைத்து நீங்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா கூறியதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பிற்கு பிறகு அவர் செய்தியாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஏற்கனவே பழனிசாமியுடன் வந்திருந்த அதிமுக நிர்வாகிகளான CV சண்முகம், தம்பித்துரை, KP முனுசாமி உள்ளிட்ட அனைவருமே சென்று விட்டார்கள். அதைத் தொடர்ந்து தனியாக அமித்ஷாவை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி வெளியே வரும்போது நாங்கள் அனைவருமே செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பதற்கு தயாராக இருந்தோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் தனது முகத்தை காரில் இருந்து கொண்டு தனது முகத்தை கர்ச்சிப்பால் மறைத்துக் கொண்டு இங்கிருந்து சென்று விட்டார். செய்தியாளர்களை சந்திப்பதற்கு மறுத்துவிட்டார். ஏற்கனவே ராமகிருஷ்ணன் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் இன்று எடப்பாடி பழனிசாமி தனியாக 1 மணி நேரம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அதிமுக நிர்வாகிகளுடன் சென்ற அவர்கள் அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு தனியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பாக கருத்து தெரிவிப்பதற்காக இணைக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். பிரியன், இது தொடர்பான உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பா. அதாவது எடப்பாடி அவர்களுடைய இந்த டெல்லி விசிட் ரொம்ப முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒருங்கிணைப்புக்காக குரல் எழுப்பிய செங்கோட்டையனோட பதவிகளை எடப்பாடி பறிச்சிட்டார். பறித்த பிறகு எடப்பாடியை அமித்ஷா சந்திச்சிருக்காரு. ஸோ அந்த சந்திப்புன்றது எடப்பாடிக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சந்திப்பு. ஸோ ஆனா எடப்பாடினால செங்கோட்டையன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியல. ஸோ எக்ஸாக்டா டெல்லியில அமித்ஷா என்ன பேசினார் செங்கோட்டையன்ட்ட, இல்லை அவங்க அமித்ஷா தரப்புல என்ன நினைக்கிறாங்க ஒருங்கிணைப்பை பத்தி போன்ற விஷயங்கள் எல்லாம் தெளிவுபடுத்திக் கொள்வதற்காகத்தான் எடப்பாடி இப்ப சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்புல இன்னைக்கு போறதுக்கு முன்னாடி நேற்று பொதுக்கூட்டத்தில் பேசும்போது துரோகிகளுக்கெல்லாம் இனிமே இடம் கிடையாது அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இனிமே OPS-க்கோ தினகரனுக்கோ NDA-லையோ இல்ல அதிமுகலையோ இடம் கிடையாதுன்றத, சசிகலாவுக்கோ அதிமுகலையோ இடம் கிடையாதுன்றதுல தெளிவுபடுத்திட்டார். இன்னைக்கு அவர் போயிட்டு அதே விஷயத்தை தான் அமித்ஷாத்தையும் வலியுறுத்தி இருப்பார் என்பது என்னுடைய கருத்து. பாஜகவுடைய பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, கூட்டணியை பலப்படுத்தணும், அதிமுக தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய பாயிண்டா இருக்கு. ஆனால் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து இதே ஸ்டாண்டில் உறுதியா இருந்தாருன்னா OPS-யோ தினகரனையோ NDA-ல சேர்த்துக்க மாட்டோம் அல்லது அதிமுக சேர்த்துக்க மாட்டோம், அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல உறுதியா இருந்தாருன்னா கண்டிப்பா பாஜக ரொம்ப வற்புறுத்த மாட்டாங்க. சரி, நீங்க உங்க இஷ்டப்படியே பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இதே பாஜக எந்த கூட்டணியும் இல்லாம இதே பாஜக அதிமுக மட்டுமே யாரும் எந்த கட்சியும் சேராம தேர்தலை சந்திச்சா பின்னடைவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பாஜகவை பொறுத்த மட்டும் 26 தேர்தலை விட 29 தேர்தல் தான் முக்கியம். ஸோ எடப்பாடியோட இஷ்டத்துக்கே விட்டுட்டு நீங்க என்ன வேணா உங்க கட்சி விஷயத்துல நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, நாங்க தலையிட மாட்டோம்னு சொன்னாங்கன்னா அவர் இதே மாதிரியே தேர்தலை சந்திக்க போனோம்னா பின்னடைவை சந்திப்பார். அப்போ அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை கட்சியை எழுதுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால பாஜகவை பொறுத்த மட்டும் இனிமே அதிமுகவுடைய உட்கட்சி விஷயத்துல தலையிட மாட்டாங்க அல்லது ஒருங்கிணைப்பு போன்ற விஷயங்களை யார் எடுத்துன்னு வந்தாலும் இனிமே கேட்க மாட்டாங்கன்றதான் என்னுடைய கருத்து. அதுக்காக தான் அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் எடப்பாடி இன்னைக்கு டெல்லிக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அதே சமயம் அவங்க கூட்டணியை பலப்படுத்துறதுக்கான விஷயங்களையும் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு இனிமே கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியில மற்ற கட்சிகள் சேருன்றதை பொறுத்து இருந்தா பார்க்கணும் ஆக்சுவலா.
பிரியன், ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் ஆகியோரை அதிமுகவில் இணைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் இவ்வளோ நாட்களாக இபிஎஸ் தெரிவிச்சிட்டு வந்திருந்தாரு. இந்த நிலையில அமித்ஷாவுடன் இன்று இபிஎஸ் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கார். இது என்ன மாதிரியான தாக்கத்தை அதிமுகவில் ஏற்படுத்தும் பிரியன்? இபிஎஸ் எந்த விதமான ஒரு மனமாற்றமும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி இருந்ததுன்னா அவர் நேற்று இரவு அவ்வளவு சீரியஸா அவர் பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவரை பொறுத்த மட்டும் இனிமே ஓபிஎஸ்க்கோ சசிகலாவுக்கோ இல்ல தினகரனை என்டிஏக்குள்ள சேர்க்கிறதோ இல்ல செங்கோட்டையனோட மீண்டும் ஒரு நல்லொரு வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்போ கொஞ்சம் கூட இல்லை. இன்ஃபேக்ட் நாளைக்கு அவர் செங்கோட்டையன் அடிப்படை உறுப்பினர் பதவி இதுல பொறுப்பிலிருந்து கூட நீக்கலாம் கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஆக்சுவலா. அதனால அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. இப்போ எலெக்ஷன்ஸ்ல நேற்று அவரே பேசின மாதிரி ஆட்சி எங்களுக்கு முக்கியம் இல்லை, தன்மானம் தான் முக்கியம் இல்லை நேற்று பேசியிருக்காரு. அதனால இதே பலவீனமா இருக்காரோ இல்லையோ அவர் இதே மாதிரியே தேர்தலை சந்திக்கிறதுக்கு அவர் ரெடி ஆயிட்டாருன்னு தான் கருதுறேன். எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்கு வருதோ அந்த கட்சிகளை சேர்த்துட்டு இதே மாதிரி பாஜகவோட இணைந்துதான் தேர்தலை சந்திப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். யாரையும் சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதே கூட்டணி போறோம்னு அவர் நினைக்கிறாரு. அவங்கள சேர்த்துட்டா மேலும் கட்சியில குழப்பம் வரும், தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வரும்னு அவர் நினைக்கிறார். ஸோ அந்த பாயிண்ட்ல இருக்கும்போது இனிமே ஓபிஎஸ்ஓ இல்ல சசிகலாவோ இல்ல தினகரனோ இல்ல செங்கோட்டையனோ அவர்களது தனிப்பாதையை பார்த்து கொண்டு போவது நல்லது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டை தொடர்ந்து பாஜகவோட விளையாட வேண்டாம் அல்லது எடப்பாடியோட விளையாட வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து ஆக்சுவலா. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸுடன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.